This video is sponsor is by Moto V Shopping. இங்கே இதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். நம்ம வந்து இதில் நமக்கு தேவையான பொருட்கள் நிறையவே இருக்குது. கிச்சன் பொருளில் இருந்து வாஷ் பண்ணுறது, அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட், அப்புறம் ஹெல்த்தியாக ஃபுட்ஸு, இப்போ ஹெல்த்தி ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்குது. நமக்கு வேணால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் இப்போ வெல்கம் கிட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய ஆஃபரும் போயிட்டுருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். நான் இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்கோம். இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த வீடியோவில் வந்து சிவபெருமானை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். சிவபெருமான் சிவன் பேருக்கு சிவன் என்ற பொருள் பேருக்கு என்ன அர்த்தம்னா, தமிழில் வந்து சிவந்தவன் என்று பொருள். வடமொழியில் வந்து முழுமையானது மங்களகரமானதுன்னு நிறைய பொருள் இருக்குது. இன்னும் பல பெயர்கள் வந்து சிவபெருமானுக்கு இருக்குது. அப்புறவே சிவபெருமான் வந்து மும்மூர்த்திகளில் படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் விஷ்ணு, இவர் வந்து அழிக்கும் கடவுளாக இருக்கிறார் சிவனை பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். சிவனுடைய வரலாற்றை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல வந்திருக்கேன். சிவபெருமானினோட பிறந்த ஊர் எதுன்னா சிவனுடைய பிறந்த ஊர் வந்து ஆதி சிதம்பரத்தில் உள்ள ஆதி சிதம்பரம் என்ற உத்திரகேசம் அங்கை என்ற ஊர் தான் சிவனுடைய பிறந்த ஊருன்னு சொல்கிறாங்க. சிவபெருமானுடைய அப்பா தந்தை பெயர் என்ன என்று எல்லாருக்கும் தெரியல. பயங்கரமாக எல்லோரும் குழப்பத்தில் தான் இருக்காங்களாம். ஆனாலும் எல்லாத்தையும் படைத்தது வந்து இப்போ பிரம்மாங்கிறதுனால அவருடைய தந்தை பிரம்மா தானே இருக்கும் அப்படின்னு எல்லாரும் இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். சிவபெருமானுடைய சிறந்த கோயில் வந்து சைவ சமயத்தில் முழுமுதற் பொருளாகவும் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாகவும் பரமசிவன் அழைக்கப்படுகின்றார். இவர் வந்து சிவபெருமான் வந்து தனது உடுக்கையிலிருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் போன்ற 5 பணிகளுக்கும் அடிப்படையான ஓம் என்னும் காரத்தை உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. சிவன் தன்னுடைய உடம்பில் பாதியிலிருந்து பார்வதி தேவியை உருவாக்கினார். அப்புறம் ஆனந்த தாண்டவமாடி தன்னோட உடம்புல வந்து பாதிய அர்த்தநாரீஸ்வராக காட்சி அளிக்கின்றார். தன்னுடைய மனைவி பார்வதி இமயமலையில் மகளாக பிறந்து துறவு மற்றும் சுய ஒழுக்கத்தை அதிகமாக கடைப்பிடித்து அதன் பிறகுதான் சிவனுடைய அன்பை பெற்று 2 குழந்தைகள் வந்து இருக்குதான் இருக்கும். அதான் தெரியும் நம்மளுக்கு. முருகரும் பிள்ளையாரும் இருக்காங்க, அது தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தன்னோட உடம்பு தன்னை நோக்கி தவம் இருந்த வாசுகி என்பவர்களை அவருடைய தவத்தில் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய கழுத்தில் அணியும் பாம்பாக உருவெடுக்க வரம் கொடுத்து உள்ளார். அதனால தான் பாம்பை கழுத்தில் வந்து அணிஞ்சிருக்காங்க.